இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நான் துதிக்கும்படி. சங்கீதம் 142 7ஆம் வசனம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று கூறின தாவீது இந்த இடத்திலே உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் என்று ஜெபிக்கிறார். தேவனை துதிக்க முடியாதபடிக்கு தன்னுடைய ஆத்துமா தொய்ந்து போய் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருப்பதை அறிந்த தாவீது இவ்வாறு ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகளால் சிறைப்பட்டு இருக்கும் போது நாமும் இவ்வாறு ஜெபிப்போம். எப்படி தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி இந்த சிறு சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடம், இன்று நீ ஆண்டவரை துதித்தாயா, வேதம் வாசித்தாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவருடைய மகன், நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? அவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று கூறினான். உனக்கு நன்றியுள்ள இருதயம் இருந்தால் நீ ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது என்று கூறிக்கொண்டே ஒரு தட்டு நிறைய ஆற்று மணலை எடுத்து கொண்டு வந்து, இதிலே பல சிறு சிறு இரும்பு துகள்கள் உண்டு, அதை எடுத்து கொடு என்று கேட்டார்கள். உடனே அவருடைய மகன் நன்றாக பார்த்துவிட்டு இதில் ஒன்றுமே இல்லை என்று கோபத்துடன் கூறினான். பின்பு அதிலே கையை வைத்து பார்த்து, ஒரு இரும்பு துகள் கூட இல்லை, இது வெறும் மணல் என்று கூறினான். அப்போது அவனுடைய அப்பா அவருடைய கையிலிருந்த காந்தத்தை, அதாவது மேக்னட்டை கொடுத்து, இதை மண்ணில் வைத்து பார் என்று கூறினார்கள். காந்தத்தை அந்த மண்ணில் வைத்ததும் அந்த காந்தமே தெரியாத அளவுக்கு அந்த காந்தம் முழுவதும் இரும்பு துகள்களால் நிறைந்திருந்தது. அப்போது அவனுடைய அப்பா, உன் கண்களால் இரும்பு துகள்களை தேடினாய், ஒன்றும் காணவில்லை. உன் கைகளால் தேடினாய், ஒன்றும் காணவில்லை. இதுபோல உன்னிடம் நன்றியில்லாத இருதயம் இருக்கும் போது ஆண்டவர் உனக்கு செய்த எந்த நன்மையும் உனக்கு தெரிவதில்லை. இந்த மேக்னெட்டில் இரும்பு துகள்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தாய். இதுபோல நன்றியுள்ள இருதயத்தோடு உன் வாழ்க்கையை நீ பார். நீ பிறந்த நாளிலிருந்து இன்று வரை ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகள் உனக்கே தெரியும். நன்றியுள்ள இருதயம் உன்னில் இருக்கும் போது நீ ஆண்டவரை துதிக்க முடியும் என்று கூறினார்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நம்முடைய ஆத்துமா காவலின் அனுபவத்தில் இருந்தாலும், நாம் எதிர்பார்த்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளாததால் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே இருந்தாலும், நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் என்று ஜெபிப்போம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று 147ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் எங்களுடைய ஆத்துமா தொய்ந்து போயிருந்தாலும் உமது நாமத்தை நாங்கள் துதிக்கும்படி எங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.